There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. A lion is always a lion. I don't demand respect, I command the direction. Every move is calculated, every step is protected. Follow the lead, or get left behind. Shielding the front line, guarding the pack, making the blueprint, there's no turning back. Telepathy and Dream Mode! ஹலோ கைஸ், 4 மே 2026 அன்று மாலை 4:50 மணி அளவுல தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். தென் இந்தியாவுடைய மிக சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள்ல ஒருத்தர் மற்றும் 1989ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்சுக்கிட்டு வந்த அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில இருக்கிற கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்டாரு. 5 முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்த கலைஞர் திரு மு. கருணாநிதி அவர்களுடைய மகன் தான் இவரு. அவங்களோட திமுக கட்சி தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 26 வருஷங்கள் ஆட்சி செஞ்சிருக்கு. 2011 இருந்து தொடர்ந்து 3 முறை இதே கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. ஆனா அன்னைக்கு மே 4ஆம் தேதி மாலை 4:50 மணி அளவுல ஒரு அதிரடியான ரிசல்ட் வந்தது. தன்னோட சொந்த கோட்டையான கொளத்தூர் தொகுதியிலேயே அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சரித்திர தோல்வியை சந்திச்சாரு. திமுகவுக்கு இது ஒரு மீள முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சியான வீழ்ச்சியாக அமைஞ்சது. திமுகவோட இந்த வீழ்ச்சிக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்பட்ட இந்த மாபெரும் மாற்றத்திற்கும் காரணம் வெறும் 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் அனுபவமும் இல்லாம நேரடியா களமிறங்கிய ஒரே ஒரு மனிதன் தான். அவருடைய பேர் தான் ஜோசப் விஜய். இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி, மதம், இனம், பாலினம், மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்த தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்த ஒவ்வொரு மனிதருக்காக ஒழிக்கிற உரிமை குரல். It is an unstoppable voice, an unstoppable force. நம்ம தமிழ்நாட்டோட மாபெரும் ஸ்டார் தளபதி விஜய் அரசியல இறங்கினது ஒரு தடுக்க முடியாத சக்தியாக ஆனது. வெறும் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் அவரு ஒரு பெரிய திரைப்பட நட்சத்திரமா மட்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்சாரு. எந்த ஒரு அரசியல் பின்னணியும் அனுபவமும் இல்லாத ஒரு மனிதர் எப்படி 59 ஆண்டு கால திராவிட அரசியல் ஆதிக்கத்தை உடைச்செறிஞ்சாரு. தன்னோட முதல் தேர்தலிலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வச்ச இந்த மாபெரும் வெற்றியை தளபதி விஜய் எப்படி சாத்தியமாக்கினாரு? இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கும் உண்மையான ரகசியம் என்ன? இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம், வாங்க. இந்த வீடியோ சிஎம் ஜோசப் விஜயின் வெற்றிக்கு பின்னாடி இருக்கும் ரகசியத்தை பத்தின ஒரு கேஸ் ஸ்டடி. சோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தளபதி விஜயின் வெற்றியின் கேஸ் ஸ்டடி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றை பத்தி குயிக்கா சொல்றேன், கேளுங்க. தமிழ்நாடு இந்தியாவோட சாதாரண மாநிலம் கிடையாது. இது ஜிடிபி அடிப்படையில இந்தியாவோட 2வது மிகப்பெரிய பணக்கார மாநிலம். இதோட மக்கள் தொகை 76 மில்லியன், அதாவது இங்கிலாந்து நாட்டோட மொத்த மக்கள் தொகையை விட இது அதிகம். இப்படிப்பட்ட ஒரு மாநிலம் கடந்த 59 வருஷமா, அதாவது 1967 இருந்து திமுக மற்றும் அதிமுகங்கிற 2 கட்சிகளால மட்டுமே ஆளப்பட்டு வந்தது. ஆரம்பத்துல இந்த 2 கட்சிகளுக்கும் கொள்கை ரீதியா நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் 2026 காலகட்டத்துல பார்க்கும்போது இந்த 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா இந்த 2 கட்சிகளும் இலவசங்களை வாக்குறுதியா கொடுத்தாங்க. 2 கட்சிகள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. இப்படிப்பட்ட மாபெரும் பலம் வாய்ந்த இந்த 2 கட்சிகளை எதிர்த்து சவால் விடணும்னா தமிழ்நாட்டு வரலாற்றுல இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மனிதர் தான் அதை செஞ்சிருக்காரு. அவர் தான் புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். MGR became the chief minister. He was the first film star to assume the role in India in the year 1977. எம்ஜிஆர் மக்களோட தலைவர்.
நம்ம தமிழர்களோட காட்ஃபாதர்னு கூட சொல்லலாம். 1977 தன்னோட சொந்த கட்சியை தொடங்கி 33.5% வாக்குகளை வாங்கி முதலமைச்சரான முதல் திரைப்பட நட்சத்திரம் இவர்தான். கிட்டத்தட்ட 59 வருஷங்களா அந்த 33.5% வாக்குகள் எந்த ஒரு திரைப்பட நடிகராலும் தொட முடியாத ஒரு பிரம்மாண்டமான சாதனையாக இருந்து வந்தது. ஆனா மே 4, 2026 அன்னைக்கு தற்போதைய சிஎம் விஜய் 35% வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகள்ல 108 தொகுதிகளை கைப்பற்றி வரலாற்றை மாத்தி எழுதி சாதனை படைச்சாரு. சிஎம் விஜய் ஒன்னும் சாதாரணமா ஒரே ராத்திரியில முதலமைச்சர் ஆகல. இதுக்கு பின்னாடி 30 ஆண்டுகள ஓயாத உழைப்பு, அவமானங்கள் மற்றும் பொறுமை இருந்தது. அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய அரசியல் பயணம் வர இந்த ஒரு மனிதனோட பயணம் எப்படி தொடங்கியதுன்னு பார்க்கலாம். ஜூன் 22, 1974 தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கிற ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல ஜோசப் விஜய் பிறந்தாரு. இப்போ உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரலாம், அப்புறம் எப்படி இவருக்கு தளபதிங்கிற பேர் வந்தது? உண்மையிலேயே சொல்ல போனா அது அவருக்கு மக்கள் கொடுத்த ஒரு பட்ட பெயர் தான். ஆரம்பத்துல விஜய எல்லோரும் இளைய தளபதின்னு தான் கூப்பிட்டாங்க. 1994 வெளியான அவரோட ரசிகன் படத்துல இருந்து தான் அந்த பேர் அவருக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போக போக அதுவே சுருங்கி தளபதின்னு மாறிச்சு. விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர் தமிழ் சினிமாவுல ஒரு ரொம்ப பிரபலமான சினிமா டைரக்டர். அவரு சினிமாவுல இருந்ததுனால விஜய் சின்ன வயசுல இருந்தே அவரோட படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஒரு ஹீரோவா அவரோட பயணம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா 1992 வந்த நாளைய தீர்ப்பு படத்துல இருந்துதான். ஆரம்ப காலத்துல விஜயோட தோற்றத்தை பத்தி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. நிறைய பேர் அவர்கிட்ட எந்த ஒரு ஹீரோயிசமும் உன்கிட்ட இல்லைன்னு வெளிப்படையா சொன்னாங்க. ஆனா அந்த அவமானங்களை எல்லாம் காதுல வாங்கிக்காம மெல்ல மெல்ல தன்னோட சொந்த பாணியில அசத்தலான நடனம், ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் மாஸ் டயலாக் டெலிவரி மூலமா ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தோட ஸ்டாராக மாறினாரு. இவரு அடுத்தடுத்து நடிச்ச திருமலை, கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி, போக்ரி, துப்பாக்கி, கத்தி, மெர்சல், மாஸ்டர், லியோ மாதிரியான பிளாக்பஸ்டர் படங்கள் அவரை வெறும் ஒரு நடிகரா மட்டும் நிறுத்திடாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு மாஸ் ஹீரோவாக மாத்தியது. ஒரு கட்டத்துல விஜயோட படம் ரிலீஸ் ஆகுதுனாலே தமிழ்நாடு முழுக்க ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுற அளவுக்கு நிலைமை மாறிச்சு. அவரோட ரசிகர்கள் அவரை கிட்டத்தட்ட ஒரு தலைவர் போல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய்ங்கிறவரு வெறும் ஒரு ஹீரோ கிடையாது, அவரு ஒரு எமோஷன். இப்படி சினிமாவுல உச்சகட்டத்தில் இருந்த ஒரு மனிதன் எப்படி அரசியலுக்கு திடீர்னு வந்தாருன்னா தன்னோட படங்கள் மூலமா தனக்கு இருந்த அந்த ஹீரோயிசத்தை ரொம்ப அழகா ஒரு நிஜ வாழ்க்கை தலைவனுக்கான லீடர்ஷிப்பாக மாத்தினாரு. 1990 வந்த படங்கள்ல விஜய் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா இருந்தாரு. ஆனா 2000க்கு அப்புறம் வந்த படங்கள்ல அநீதிகளை தட்டி கேட்கும் ஒரு ஆங்கிரி யங்மேன் இமேஜ கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்க ஆரம்பிச்சாரு. இதோட விளைவா இளைஞர்கள் மத்தியில அவர் மேல இருந்த ஈர்ப்பு இன்னும் பல மடங்கு அதிகமாச்சு. அதுக்கப்புறம் 2012ஆம் ஆண்டுல இருந்து தன்னோட படங்கள்ல தன்னை ஒரு சமூக போராளியாக காட்ட ஆரம்பிச்சாரு. உதாரணத்துக்கு கத்தி படத்துல விவசாயிகளோட கஷ்டங்களை பத்தி ஆழமா பேசினாரு. மெர்சல் படத்துல மருத்துவத்துறையில நடக்கிற ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டினாரு. பிகில் படத்துல பெண்களோட விளையாட்டு துறைக்கான ஆதரவாளராக தன்னை நிலைநிறுத்தினாரு. சர்க்கார் படத்துல தேர்தல நடக்கிற ஓட்டு திருட்ட பத்தி ரொம்ப நேரடியா பேசினாரு. இப்படி ஒவ்வொரு படத்திலையும் மெல்ல மெல்ல தன்னை ஒரு பொலிட்டிக்கல் சேவியரா காமிச்சு மக்கள் மனசுல பதிய வச்சாரு. ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் அரசியல். இந்த ரெண்டையும் ரொம்ப பேலன்ஸ்டா அவர் கையாண்டாரு. அவருடைய படங்களோட ஒவ்வொரு டயலாக்கும் ஒரு அரசியல் மேடை பேச்சு மாதிரி தான் இருந்தது. அவரோட ரசிகர் மன்றங்கள் தான் அவருக்கான விளம்பரங்களை செஞ்சாங்க. சொல்ல போனா அவங்க தான் விஜய்க்கான அடிமட்ட PR நெட்வொர்க்காகவே வேலை செஞ்சாங்க. ஆனா மக்கள் இந்த அளவுக்கு பெருவாரியா விஜய்க்கு ஓட்டு போட்டதுக்கு வெறும் ஹீரோயிசம் மட்டும் காரணம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல சினிமா நடிகர்களோட செல்வாக்குங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு வந்தது கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. உதாரணத்துக்கு ADMK கட்சியோட தலைவரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 10 வருஷமா முதலமைச்சரா இருந்தாரு. அவருக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட ரொம்ப பாப்புலரான தலைவியா புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சினிமா உலகத்திலிருந்து வந்தவங்க தான். அதே மாதிரி தமிழ்நாட்டுல 5 முறை முதலமைச்சரா இருந்த கலைஞர் திரு மு கருணாநிதியும் திரைத்துறையை சேர்ந்தவர் தான். சினிமா கலைஞர்கள் மேல மக்களுக்கு இருக்கிற இந்த அபாரமான நம்பிக்கைய ஒரு பெரிய ஆயுதமா கையில எடுத்துக்கிட்டு தான் தளபதி விஜயும் அரசியல் களத்துல காலடி எடுத்து வச்சாரு. ஆனாலும் விஜய் அவர்களின் இந்த அரசியல் என்ட்ரிங்கிறது உடனே நடந்தது கிடையாது. அவர் ரொம்ப நிதானமா பொறுமையா நேரத்தை எடுத்துக்கிட்டு மக்கள் மனசுல தனக்குன்னு ஒரு ஆழமான இடத்தை பிடிச்சாரு. அரசியலை முழுமையா இறங்குறதுக்கு முன்னாடி தன்னோட ரசிகர் மன்றங்களை 26 ஜூலை 2009 அன்று ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷனா மாத்தினாரு. அதுக்கு விஜய் மக்கள் இயக்கம்னு பேர் வச்சாரு.
இந்த அமைப்பு மூலமா ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு வந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்தல்கள்ல அதிக மார்க் எடுத்த மாணவர்களை நேர்ல கூப்பிட்டு அவரே கல்வி உதவி தொகை கொடுத்தாரு. இந்த ஒரு விஷயம் இளைய தலைமுறை மத்தியில விஜயோட செல்வாக்கை ரெட்டிப்பாக மாத்தியது. ஆனா நாட்கள் போக போக ஒரு கட்டத்துல சில அரசியல் கட்சிகள் விஜய பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதனால அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நிறைய வேலைகளை செஞ்சாங்க. அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறப்போ எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள், வருமான வரி சோதனை, அவர் இந்துக்களுக்கு எதிரானவர்னு பல தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு விஜய் அவர்களுடைய தலைவா படம் ரிலீஸ் ஆவது தொடர்பா நிறைய பிரச்சனைகள் வந்தது. இப்படி மத்திய அரசுல இருந்து மாநில அரசு வரைக்கும் எல்லோரும் அவரை முடக்க பார்த்தாங்க. ஆனா தளபதி விஜய் அசரவே இல்ல. தன்னோட படங்கள் மூலமா ஊழல் நிறைந்த அரசுகளை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா 2 பிப்ரவரி 2024ஆம் அன்று விஜய் தன்னோட சொந்த கட்சியான தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகேங்கிற கட்சியை அதிகாரப்பூர்வமா தொடங்கினாரு. இந்த சூரியன் ஒளியோ மீண்டும் சந்திக்கும் வரை. இதுக்கு முன்னாடி போட்டவங்க ஒன்றும் செய்யல. இவர் புதுசா வராரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. எங்களுக்கு பிடிச்சது விஜய். இந்த கட்சியோட முதல் மாநில மாநாட்டுல சுமார் 8 லட்சம் பேர் கலந்துகிட்டதா சொல்லப்படுது. கட்சி தொடங்கின முதல் நாள்ல இருந்தே விஜய் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாரு. தன்னோட கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி அல்லது காங்கிரஸ் இப்படி எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி வைக்காதுன்னு ஆணித்தனமா சொன்னாரு. தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு தன்னோட கட்சி ஒரு தனித்துவமான சுதந்திரமான கட்சியா செயல்படும்னு தைரியமா அறிவிச்சாரு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த டிவிகே கட்சி வெறும் 2 வருஷத்துல எப்படி 2026 தேர்தல்ல ஒரு மாபெரும் வெற்றியை சாத்தியமாக்குச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற துல்லியமான ஸ்ட்ராட்டஜியை பத்தின கேஸ் ஸ்டடியை இப்போ முழுமையா பார்ப்போம். தளபதி விஜய் கிட்ட இருந்த மிகப்பெரிய பலம் அவருடைய ரசிகர்கள். அந்த ரசிகர் பட்டாளத்தை அவருடைய அரசியல் வாழ்க்கையில ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. பொதுவா தமிழ்நாட்டுல ஒரு சினிமா ஹீரோங்கிறது உலகத்துல வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. குறிப்பா ரசிகர் மன்றங்கள் வெறும் தியேட்டர்ல கத்துற கூட்டமா மட்டும் இல்லாம ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி செயல்படுவாங்க. இந்த ரசிகர் மன்றங்களுக்கு தலைவர்கள், பொருளாளர்கள், மாநில அளவுல இருந்து மாவட்ட, வட்டார, கிராம அளவு வரைக்கும் கிளைகள் இருக்கும். முறையான மெம்பர்ஷிப் கார்டுன்னு ஒரு பெரிய சிஸ்டமே இருக்கும். இவங்க நிறைய சமூக நடவடிக்கைகள் செய்வாங்க. உதாரணத்துக்கு விஜயின் ரசிகர் மன்றங்கள் பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் நடத்தினாங்க. புயல், வெள்ளம் போன்ற பேரிடர் நேரங்கள்ல மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இதனால 2009ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு 85,000 ரசிகர் மன்றங்கள் உருவானது. ஒவ்வொரு மன்றத்திலையும் குறைஞ்சது 25 ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருந்தாங்க. இத கணக்கிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் ரசிகர்கள் இருந்தாங்க. இந்த 20 லட்சம் ரசிகர்கள் ஏற்கனவே ஒருங்கிணைக்கப்பட்டு மாநிலத்தோட ஒவ்வொரு மூலை முடுக்கிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பரவி விஜயோட ஒற்றை வார்த்தைக்கு கட்டுப்பட தயாரா இருந்தாங்க. இதுதான் விஜயோட மாஸ்டர் பிளான். 2025ஆம் ஆண்டுல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வாக்குச்சாவடிகளுக்கு ஒட்டுமொத்தமா 70,000க்கும் அதிகமான பூத் ஏஜென்ட்ஸ்களை நியமிச்சிருந்தாங்க. மொத்த வாக்குச்சாவடி குழுக்களோட எண்ணிக்கை சுமார் 69,000 இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, டிவிகே கட்சியை ஆரம்பிச்சதும் ஆன்லைன் மூலமா நடத்தப்பட்ட உறுப்பினர் சேர்க்கையில வெறும் சில மாசங்கள்ல இந்த எண்ணிக்கை 1.5 கோடியை தாண்டி சாதனை படைச்சது. மத்த அரசியல் கட்சிகள் பல வருஷங்களா பல கோடிகளை செலவழிச்சு உருவாக்குற பூத் கமிட்டி அமைப்பை விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே சைலண்டா உருவாக்கி வச்சிருந்தாரு. 2024ல அவர் புதுசா ஒரு கட்சியெல்லாம் காட்டல. ஏற்கனவே இருந்த தன்னுடைய 85,000 ரசிகர் மன்றங்களை போலிங் ஏஜென்ட்ஸா அப்படியே மாத்தினாரு. ரசிகர் மன்ற தலைவர்கள் எல்லாம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களாகவும் அவங்க நடத்தின பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் எல்லாம் தேர்தல் கூட்டங்களாகவும் உருமாறியது. விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே செஞ்சு வச்ச மாபெரும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இதுதான். எல்லாம் சரி, விஜய் கிட்ட ரசிகர்கள் இருந்தாங்க, அவரு ஜெயிச்சிட்டாரு. ஆனா இதே தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த், கமலஹாசன் மாதிரியான பெரிய நடிகர்கள் கிட்டையும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாங்களே, அப்புறம் எப்படி விஜய் மட்டும் வெற்றி அடைஞ்சாருன்னு நீங்க கேட்கலாம். இந்த கேள்விக்கான பதில், கிட்டத்தட்ட 60 வருஷமா 2 திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களிச்ச ஒரு மாநிலத்துல வெறும் ரசிகர்களை மட்டும் வச்சுக்கிட்டு 35% வாக்குகளை வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ரசிகர்களோட பலம் மட்டும் பத்தாது.
அந்த ரசிகர்களோடு சேர்ந்து மாற்றத்துக்கு தயாரான ஒரு மக்கள் கூட்டமும் குறிப்பா இளைஞர்களும் வேணும். 2026 ஆண்டு நிலவரப்படி பார்த்தா தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர்கள்ல 31% வாக்காளர்கள் 30 வயதுக்கு உட்பட்டவங்க. அதாவது சுமார் 1,80,00,000 இளம் வாக்காளர்கள் இங்க இருந்தாங்க. இவங்களுக்கு கலைஞர் கருணாநிதி மற்றும் செல்வி ஜெயலலிதா இடையே இருந்த பழைய அரசியல் மற்றும் வரலாற்று பகையெல்லாம் வெறும் பாட புத்தகத்துல படிக்கிற ஒரு கதை மாதிரி தான். ஏன்னா அவங்க இந்த டிஜிட்டல் காலத்து இளைஞர்கள். அது மட்டும் இல்லாம இன்றைய இளைஞர்கள் அதிகமா கவலைப்பட்டது வேலை வாய்ப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, ஊழல் மற்றும் ஏறிக்கிட்டே போற காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தி தான். கடந்த 2 வருஷமா தளபதி விஜய் சோசியல் மீடியா பக்கங்கள்ல ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை உருவாக்கினாரு. அவருடைய அரசியல் கூட்டங்களோட வீடியோஸ் லட்சக்கணக்கில் ஷேர் ஆனது. அவரு போட்ட அந்த வெள்ளை சட்டை மற்றும் காக்கி பேண்ட் உடை ஒரு வைரல் ட்ரெண்டாக மாறிச்சு. வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ்ங்கிற பேர்ல ஒரு ஐடி விங்க தொடங்கி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் மூலமா ரொம்ப தீவிரமா டிஜிட்டல் பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 4,88,00,000. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சுமார் 12.5 லட்சம் வாக்காளர்கள் 18 இருந்து 19 வயதுடைய முற்றிலும் புதிய வாக்காளர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் தளபதி விஜயோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக அமைஞ்சது. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா 2026 தேர்தல் ரிசல்ட்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இந்த தேர்தல தளபதி விஜயோட டிவிகே கட்சி 1,34,00,000 வாக்குகளை பெற்றது. 2ஆம் இடத்தை பிடிச்ச டிஎம்கே கட்சி 1,19,00,000 வாக்குகளை பெற்றது. அதாவது டிவிகே கட்சி நேரடியாவே 15 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அந்த 12.5 லட்சம் புதிய வாக்காளர்களோட ஓட்டு எவ்வளவு முக்கியமானதுன்னு புரிஞ்சிருக்கும். இந்த புதிய வாக்காளர்கள் மட்டுமில்லாம 20 இருந்து 29 வயதுக்குட்பட்ட ஜென்சி வாக்காளர்களோட எண்ணிக்கை சுமார் 1,18,00,000. இது மொத்த வாக்காளர்கள்ல சுமார் 20% ஆகும். இவங்களோட அமோக ஆதரவு விஜய்க்கு தான் இருந்தது. இந்த இளைய தலைமுறையின் எழுச்சியானது தமிழக அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக இனி இவங்க மட்டுமே இருப்பாங்க என்பதை இந்த கேஸ் ஸ்டடி மிக தெளிவா நிரூபிக்குது. சரி, இப்போ எல்லா வயது தமிழ்நாட்டு மக்களையும் கவரும்படி விஜய் அறிவிச்ச கொள்கைகளை பத்தி பார்ப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை விஜய் எதிர்த்தப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்டி பிஜேபி ஓட்டுகள் அப்படியே அவரு பக்கம் திரும்பிச்சு. கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம்னு அவர் கொடுத்த வாக்குறுதி மாணவர்களுக்கு இடையில மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. மத்த மாநில கட்சிகள் மாதிரியே விஜயும் தமிழ் மொழிக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. இதன் மூலமா பிஜேபியோடு கூட்டணி வச்சிருந்த ஏடிஎம்கே கட்சிக்கு இந்தி திணிப்பு முத்திரையை குத்தி அவங்களோட ஆதரவாளர்களின் வாக்குகளை கணிசமா உடைச்சாரு. தன்னுடைய கொள்கைகளின் மூலமா மக்கள் மத்தியில மிக ஆழமான நம்பிக்கையை விஜய் உருவாக்கிக்கிட்டு இருக்கும் நேரத்துல டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தங்களோட அடிப்படை கொள்கைகளை எல்லாம் விட்டுட்டு மக்கள் கிட்ட யார் அதிகமா தங்கம், கேஸ் சிலிண்டர், பணம் தருவோம்னு இலவசங்கள்ல போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, திமுகவுல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை அமைச்சரா ஆனப்போ உருவான அந்த அதிருப்திய அப்படியே தனக்கு சாதகமா வாரிசு அரசியலுக்கு எதிரான போராட்டமா விஜய் மாத்தினாரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, விஜயும் இலவசங்களையும் சலுகைகளையும் அறிவிச்சாரு. மீனவர்களுக்காக முதன்முறையா எம்எஸ்பி, பெண்களுக்கு மாசம் 2,500, கல்யாணத்துக்கு தங்கம், 200 யூனிட் வரை இலவச மின்சாரம்னு அறிவிப்புகளை அள்ளி வீசினாரு. இதுக்காக விமர்சனங்கள் வந்தாலும் மாற்றத்தை விரும்புற ஒரு சாமானியனுக்காக நான் இதையெல்லாம் செய்வேன்னு அவர் பேசினது மக்கள் கிட்ட நேரடியா போய் சேர்ந்துச்சு. இப்படி விஜய் தன்னோட இந்த மாசான பிரச்சாரத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சாரு. இந்த வருஷம் நடந்த தேர்தல்ல மொத்தம் உள்ள 234 தொகுதிகள்ல விஜயோட டிவிகே கட்சி சுமார் 108 தொகுதிகள்ல ஜெயிச்சு சாதனை படைச்சது. ஆனா இந்த வெற்றி விஜய்க்கு அவ்வளவு சுலபமா கிடைக்கல. கரூர் பேரணியில நடந்த அந்த துயரமான சம்பவத்துல 41 பேர் இறந்து போனப்போ விஜயோட அரசியல் முடிஞ்சதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு, உயர்நீதிமன்றத்தோட விசாரணைன்னு ஒரு பக்கம் நெருக்கடி குவிய விஜய் தரப்புல இருந்து 3 வாரங்கள் எந்த விதமான பதிலும் தெரிவிக்கப்படல. முழுமையான அமைதி மட்டுமே நிலவியது. ஆனா இந்த சம்பவம் அவருடைய அரசியலை அழிக்கிறதுக்கு பதிலா அவரை இன்னும் மேலே உயர்த்தியது. அது எப்படி சாத்தியமாச்சுன்னு நீங்க கேட்கலாம். எதிர்கட்சிகள் இந்த துயரமான சம்பவத்தை வச்சு அரசியல் செய்ய தொடங்கினப்போ விஜய் தைரியமா கேமரா முன்னாடி வந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேர்ல சந்திச்சு தன்னோட சொந்த கட்சியில இருந்து இழப்பீடு வழங்கினாரு. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இந்த நேரத்துல சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடே ஆகாதுன்னு எனக்கு தெரியும்.
இந்த ஒரு சம்பவம் தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 85.1% மக்களை ஓட்டு போட வச்சது. இன்னைக்கு 108 தொகுதிகளில் ஜெயிச்சு கூட்டணி கட்சிகளோட உதவியோடு விஜய் முதலமைச்சர் ஆயிருக்காரு. இந்த அரசியல் மாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற இந்த சில நாட்கள்லயே மக்கள் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாரு. முக்கியமா பல வருஷமா மக்கள் கோரிக்கை வச்சும் நடக்காத ஒரு விஷயம், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல இருந்த மதுபான கடைகளை மூட அவர் எடுத்த அதிரடி நடவடிக்கை பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கின கோவை சிறுமி வழக்குல குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை வாங்கி தந்தது இந்த அரசோட நீதியின் வேகத்தை காட்டுது. அது மட்டும் இல்லாம பெண்கள் பாதுகாப்புக்காக பிரத்யோகமாக சிங்கப்பெண் அதிரடிப்படை அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தமிழக பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா அமைஞ்சிருக்கு. நிச்சயமா விஜய்க்கு ஆட்சி நிர்வாகத்துல அனுபவம் இல்லையேன்னு விமர்சனம் செஞ்சவங்களுக்கு முன்னாடி மக்கள் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு அடுத்தடுத்து அதிரடி மாற்றங்களை டிவிகே அரசு செஞ்சுக்கிட்டு வருது. ஆனாலும் தமிழ்நாட்டு அரசின் நிதி சுமை, பொருளாதார சவால்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள்னு விஜய்க்கு முன்னாடி இன்னும் நிறைய போராட்டங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது? விஜய் தலைமையிலான இந்த புதிய அரசு தமிழ்நாட்டை ஒரு பொற்காலத்தை நோக்கி கூட்டிக்கிட்டு போகுமா? விஜய் எம்ஜிஆரை போல ஒரு மாபெரும் தலைவரா நிலைப்பாரா? அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நம்ம தமிழக முதலமைச்சரா திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வீடியோல கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். I don't demand respect, I command the direction. Every move is calculated, every step is protected. Follow the lead, or get left behind. Shielding the front line, guarding the pack, making the blueprint, there's no turning back. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.